ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கார்த்திக் கூட வாழ்கிற வாய்ப்பை இந்த அஞ்சலிக்கு சீக்கிரம் கிடைக்க விடக்கூடாது அப்படின்றதாக பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கிய என்ன பண்ணுறான்னு, கார்த்திக் நீ பிரியாவை கூட்டிகிட்டு டக்குன்னு அந்த கோயிலை விட்டு வெளியே வா, நான் சொல்கிற இடத்துக்கு ரெஸ்டாரண்ட் வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு அண்ணி அப்படின்ற மாதிரி கேட்டது, நீ இங்கே வா, நம்ம எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இது நல்லது தான், அண்ணி இருந்தால் நமக்கு தைரியமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக் கோயிலை விட்டு கிளம்புறாங்க. இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக்கும் நம்முடைய பிரியா ஒன்னா போகிறத பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் எங்கே போவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. யாரும் இருக்கும் இந்த பொண்ணு அப்படின்றத அவளுடைய மைண்டில் கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சிந்தாமணி கால் பண்ணி அஞ்சலி கிட்ட, என்ன அஞ்சலி நீ கார்த்திக் கூட சேர்ந்து வீட்டுக்கு போயிடுவேன், அதே மாதிரி போயிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டது. ஏமா நீ வேற வைத்தறிச்சில் கிளப்புற, அந்த கார்த்திக் வேற ஒரு பொண்ணோட சுற்றிக்கிட்டு இருக்கா, அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய கார்த்திக்கும் பிரியாவும் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா சொன்ன இடத்துக்கு போயிடுறாங்க. இந்த அஞ்சலியும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனவளுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக்கும் பிரியா எங்கே போனாங்கன்னே தெரியாத போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இங்கே எங்கேயாவது தான் இருப்பாங்க, ரெஸ்டாரண்ட்டு அந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் இருப்பாங்க, அது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல தேடி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி யோசிச்சுட்டு அதெல்லாம் தேடி பார்க்குறப்ப நம்முடைய கார்த்திக்கு நம்முடைய பிரியாவும் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. இதை இந்த அஞ்சலி பார்த்துட்றாங்க. பார்த்துட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கிட்ட போயிட்டு இப்போ பிரச்சனை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது ஒரு வேளை நம்ம இப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணி ஏடா கூடமாக ஆயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையை அவ்வளோதான். அந்த ஏசிபிஆர் நம்ம மிரட்டி இருக்கான். பொது வெளியில் கோயிலான கூட பரவாயில்ல, பிரச்சனை பண்ணி தான் சேர்த்து வச்சுருப்பாங்க. இது பொது வெளின்றதுனால கேஸு போலீஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை உள்ளே வச்சு அந்த ஏசிக்கு லாடம் கட்டுருவான். இலக்கியா இப்போ தான் சொல்லி நம்மளை மிரட்ட வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, சரி முதல்ல அந்த பொண்ணு யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற கோணத்தில் இந்த அஞ்சலி இருக்காங்க. நம்முடைய கார்த்தியும் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரியா கிட்ட அவருடைய மனசில் இருக்கிற உண்மையை நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்ல வராருங்க. அதே மாதிரி அந்த டைமில் நம்ம இலக்கியா வந்துடுறாங்க. வந்துட்ட பாரு பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா அவங்க ரெண்டு பேரும் கூட பேசுறது இந்த அஞ்சலி பார்த்துட்டு, என்ன இலக்கியா இவ கூட இந்த பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கா, யாராக இருக்கா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக்கு நம்முடைய பிரியா சரி நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நின்று இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி போகிறான். ஏய் இலக்கியா, நீ எங்கே இங்கே என்ன பண்ண இருக்க, யார் அந்த பொண்ணு கார்த்திக் கூட எதுக்காக ஒட்டி உரசி உறவாடிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, எனக்கு தெரியாது, அவங்க சமீப காலமாக நட்பாக பழகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னது. பார்த்தீங்கன்னா என்னது நட்பாக பழகிட்டு இருக்கானா, அவனை நான் இப்போவே சும்மா விடுறதில்ல அப்படின்ற மாதிரி சொன்னது. பார்த்தீங்கன்னா நீ அவனை எது பொது வெளியில் பண்ணணும்னு நினச்சாலும் நான் ஏசிப் சார் கையில் சொல்லியிருக்கேன், கேஸ் கொடுத்துக்கிறேன், அது உன்னை தூக்கி உள்ளே வச்சு லாடம் கட்டுருவாங்க. அது அவங்க இவனுக்கு யாராக இருந்தால் என்ன, நீ தான் கார்த்திக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டு இல்லை, கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் நோட்டீஸ் வரும், அதுக்கு பதில் சொல்கிற வழியை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொன்னது. பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சலிக்கு ஏண்டி என்னை கார்த்திக்கிட்ட பிரிக்க பார்க்குறேன், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோபமாக பேசுகிறீங்க. நம்முடைய ஜானகி தான் ரொம்ப பாவங்க, நம்முடைய கௌதம் இலக்கியா கையில் மாட்டிக்கிட்டு ரொம்பவுமே படாத பாடு பட்டிட்டு இருக்காங்க. இதில் நம்ம கார்த்தி மாட்டிக்கிட்டே இருந்தாங்க. வருத்தம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.